ஹலோ! வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீக்கெண்ட் டிமார்ட் ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எங்க ஊர்ல ரீசென்ட் டைம்ஸ்ல தான் டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிமார்ட் இல்லாதப்போ வந்து மேஜரா நாங்க போறது வந்து ரிலையன்ஸ் ஸ்டோரா தான் இருக்கும். அங்கேயும் நெறைய ஆஃபர்ஸ் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி டூ டிமார்ட் வந்து ரிலையன்ஸ் ஸ்டோர்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆஃபர்ஸ் இருக்கும். நான் ஜென்ரலா இந்த டிமார்ட், ரிலையன்ஸ் ஸ்டோர்லாம் போனேன்னா, என்ன திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ முன்னாடிலாம் வந்து இந்த மாரி ரிலையன்ஸ் ஸ்டோர், டிமார்ட்லாம் போம்போது வந்து, நம்ப வந்து ஒரு லிஸ்ட் வச்சு போயிருப்போம். அந்த லிஸ்ட்ல ஒரு 5 பொருள் கூட வாங்கியிருக்க மாட்டோம். பட் அத தாண்டி தேவையில்லாததெல்லாம் வந்து நெறைய டம்ப் பண்ணிட்டு தான் வருவோம். நானும் அந்த கேட்டகரி தான். ஆனா ஃபர்ஸ்ட் டிமார்ட் விசிட் பண்ணது வந்து பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டில. ஸோ எங்களுக்கு பிஜிக்கு பக்கமா ஒரு டிமார்ட் இருக்கும். இப்போலாம் வந்து நான் கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து நேரா வந்து நடந்து டிமார்ட்க்கு வந்து கிளம்பிடுவோம். நெறைய இந்த ஸ்நாக்ஸ், ஜூஸ்லாம் வந்து டம்ப் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ரீசென்ட் 1, 2 இயர்ஸ்ல வந்து நெறைய இந்த அன்வான்டட் திங்ஸ்லாம் டம்ப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸா தான் வந்து இந்த ஸ்டோர்க்குள்ளவே போவோம். எஸ்பெஷலி இந்த கிராசரி செக்ஷன்ல வந்து இங்க நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஆஃபர்ஸும் இருக்கும். பட் தென் வந்து அதோட குவாலிட்டி வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் நெறைய தடவ அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். வாங்கிட்டு வர பருப்பு, அரிசிலாம் வந்து நம்ம ஒரு மளிகை கடையில போய் வாங்கும்போது இருக்கிற குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியா தான் இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அதர் தேன் தட் இந்த பல்சஸ், நட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து இங்க நல்லாவே வந்து ஆ நம்ப ஸ்டாக் அப் பண்ணிக்கலாம். இங்க நெறைய ஆஃபர்ஸ் இருக்கும். பட் என்னன்னா வந்து ஆ குவான்டிட்டி வந்து நெறைய வாங்குற மாரி இருக்கும். குவான்டிட்டி நெறைய வாங்கும்போது வந்து ஆஃபர்ஸும் நெறைய இருக்கும். இன்னைக்கு நான் விசிட் பண்ணதுக்கு ரீசனே வந்து கேஷ்யூஸ் பிஸ்தாஸ் வந்து ஸ்டாக் அப் பண்ணணும்னு. ஸோ அதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஒரு 779 அப்படி இருக்கும். பட் ஆஃபர்ல வந்து ஒரு 479, 450க்கு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஒரு 1/2 கேஜ் பாக்கெட். பட் இந்த முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து மளிகை கடையில போய் வாங்கும்போது வந்து அட்லீஸ்ட் ஒரு 500, 550யாவது ஆகும். 1/2 கேஜி. ஸோ அதில கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ அதனால தான் இந்த ஐட்டம்ஸ்ல வந்து நான் டிமார்ட்ல மறக்காம செக் பண்ணுவேன். மறக்காம அட்டெண்டன்ஸ் போடக்கூடிய செக்ஷன் வந்து இந்த ஸ்டேஷனரி அண்ட் ஆக்சஸரீஸ் செக்ஷன். அது டிமார்ட்டு கிடையாது. எந்த கடை போனாலும் ஒரு ஸ்டேஷனரி ஸ்டால் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத மிஸ் பண்ணாம விசிட் பண்ணிட்டு தான் நான் வருவேன். அண்ட் இந்த தடவ இந்த பன்னீர், பட்டர், கர்ட், சீஸ் இதெல்லாம் வந்து நெறைய ஆஃபர்ல வந்து இருந்தது. எம்ஆர்பி பிரைஸ்க்கும், டிஸ்கவுண்டட் பிரைஸ்க்கும். பட் நீங்க அத கேர்ஃபுல்லா செக் பண்ணீங்கன்னா, அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நியர்பை இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 1 மந்த்லயோ இல்ல வந்து நெக்ஸ்ட் 1 1/2 மந்த்ல எக்ஸ்பயர் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதெல்லாம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது. நீங்க இதெல்லாம் ஸ்டாக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுக்குள்ள அத யூஸ் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு வந்து இந்த ஃப்ரோசன் டெசர்ட்ஸ்லாம் வந்து நெறைய ஆஃபர்ல இருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது. நான் யூஸ் பண்றது வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் எல்ஜி பிராண்ட்லேருந்து. நான் யூசுவலா வந்து இது Amazonல தான் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவேன். எனக்கு 222 ரேஞ்சுக்கு வந்து வரும். அதோட எம்ஆர்பி வந்து 280 வரும். ஸோ Amazonல பிளேஸ் பண்ணும்போது ஒரு 217, 218 அந்த ரேஞ்ச்ல வந்து கிடைக்கும். பட் டிமார்ட்ல வந்து அதே பிராண்ட் நான் வாங்குற அதே லிக்விட் வந்து ₹205 வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து அவைலபிள்ல இருந்தது. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 3 பேக்கெட்ஸ் வந்து ஸ்டாக் அப் பண்ணிப்பேன். ஒரு பேக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1, 1 1/2 மந்த் போல வந்துடும். அண்ட் புதுசா வந்து இந்த பேபி செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, இந்த ஸ்டோர்ல தான் நான் பார்த்திருந்தேன். பேபிக்கான செப்பரேட் செக்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ற பேபிக்கு யூஸ் பண்ற சோப், பவுடர் எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிள் இருந்தது. அதுவும் வந்து நல்ல டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து இருந்தது. இந்த கோல்டன் கப், பிளேட், ஸ்பூன் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதில வந்து எதுவும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடாதீங்க. பாய்சனஸா இருக்கும். ஆம் அதுவும் இல்லாம வந்து இந்த ஃபினிஷிங் வந்து ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி. நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. பட் வீடியோ பார்க்குறவங்களுக்காக இத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து உள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட இருக்குதுன்னா, அத வேணா நீங்க அழகுக்காக வாங்கிக்கலாம். பட் நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதில யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பாய்சனஸா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லா மெட்டிகுலஸா யோசிச்சு வந்து வாங்கிக்கங்க. பட் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப பிரெட்டியா இருந்தது. ஒரு லஞ்ச் பாக்ஸ் கேட்டகரியில இவ்ளோ வந்து வெரைட்டீஸ் இருக்கா? இவ்ளோ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தான் எனக்கு தோணுச்சு. பிளாஸ்டிக், ஸ்டீல், கிளாஸ்வேர் எல்லாத்துலயுமே அவைலபிள் இருந்தது. அண்ட் சில காம்போ பீஸஸ்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டீல் கிளாஸஸ் அண்ட் ஸ்டீல் கப், பிளேட், கிளாஸ் எல்லாமே சேர்த்து. ஒரு 129, 189, ₹92 அப்படின்னு வந்து
காம்போவா செட்டா வந்து போட்டிருந்தாங்க. இந்த தடவ புதுசா ஃபிகர் அவுட் பண்ண ஐட்டம் வந்து இதுதான். இந்த குட் மார்னிங் கப் அப்படின்னு சொல்லி, இதோட பிரைஸ் கூட ₹45 என்னமோ. ரொம்ப பிரெட்டியா இருந்தது. ஒரு டீ டிகாஷனோ, இல்ல வந்து ஒரு காஃபி டிகாஷனோ, இல்ல லெமன் டீய போட்டு குடிக்கும்போது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் ஆஸ் யூசுவல் டிமார்ட்ல வந்து சொல்லவே தேவையில்ல. நெறைய பவுல்ஸ், நெறைய செரமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணதில்ல. நான் எவ்ரி மந்த் வந்து டிமார்ட் போவேன். எவ்ரி மந்த் வந்து புது ஐட்டம் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு வந்து ஸ்டாக் அப் பண்றாங்க. ஸோ இந்த தடவ நான் போம்போது வந்து இந்த செரமிக் பிளேட்ஸ்லாம் வந்து புதுசா பார்த்துருந்தேன். 79, 59, 49 ஐ திங்க் இது வந்து செரமிக் தான். பட் இதுலயும் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு டிசைன், ஏதோ ஒண்ணு புதுசா வந்து கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸாவது ஸ்டாக் அப் பண்றாங்க. அதுலயும் இந்த பவுல்ஸ் வந்து இந்த தடவ நான் புதுசா பார்த்துருந்தேன். 55, 45 ரேஞ்சஸ்ல நல்ல கலர்ஃபுல்லான பவுல்ஸ். இது பிளாஸ்டிக் பவுல்ஸ் தான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுக்கணும்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருக்கும். ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பிளான் பண்ணிடலாம். இந்த டிமார்ட், இந்த ரிலையன்ஸ் ஸ்டோர்லாம் விசிட் பண்ணி, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆஃபர்ல இல்லன்னா, அது எனக்கு வாங்கவே தோணாது. எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் எனக்கு பிடிச்சே இருந்தாலுமே வந்து, ஆஃபர்ல இருக்கான்னு தான் முதல்ல நான் செக் பண்ணுவேன். எத்தன பெர்சென்டேஜ் ஆஃபர் இருக்குது, அது எனக்கு ஓகேவா இருந்தா தான் வந்து அந்த ப்ராடக்ட்ட நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி ஒரு மைண்ட் செட்டே வந்து டியூன் ஆயிடுச்சு. இந்த பிளேட் அண்ட் கப் இத நான் நெறைய யூடியூபர்ஸ் வந்து ஷேர் பண்ணி பார்த்துருக்கிறேன். அதுவும் இந்த தடவ வந்து ஸ்டாக் அப் பண்ணியிருந்தாங்க. ₹49 ரேஞ்ச்ல. அது வந்து ஒரு செராமிக் பிளேட் தான். ஆல்சோ சம்மருக்கு வந்து ரொம்ப தேவையான இந்த ஜூஸ் ஜார்ஸ்லாம் அவைலபிள் இருந்தது. 79 ரேஞ்ச்ல ஆஃபர் பிரைஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. நான் தவா வந்து ரொம்ப நாளா வந்து மாத்தணும்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதுவும் வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் அவைலபிள் இருக்கான்னு. நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு வந்து கடைசியா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். நான் டிமார்ட்ல பெருசா இந்த குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணதில்ல. நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? லாங்கவிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிரெட்டியா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. பட் இது எத்தன நாளைக்கு வந்து இப்படியே மெயின்டெயின் ஆகும்னு தெரியல. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. ஆல்சோ கேஸ் ஸ்டவ்ஸ்லாம் வந்து ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க. 2499, 3499, 2 பர்னர், 3 பர்னர்லாம் வந்து அவைலபிளா இருந்தது. பட் எனக்கு என்னமோ இதோட பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து அ ஆன்லைன்லயே கம்மியா இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. நான் என்ன வாங்கணும்னு போயிருந்தேனோ, அததான் வந்து ஃபைனலி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பெருசா வந்து எக்ஸ்ட்ராவா ஐட்டம்ஸ் எதுவும் வந்து வாங்கல. ஸோ ரின் தான் வந்து ஸ்டாக் அப் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். இந்த பாக்கெட் வந்து 2 லிட்டர் பவுச். 3 பவுச் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் போல வந்துடும். அண்ட் தவா வந்து டெம்பரரியா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பெரிய தவா தான் வேணும்னு போயிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. ஸோ பிஜியன் பிராண்ட்ல 479 ரேஞ்ச் 1 இயர் வாரண்டி போல குடுத்துருந்தாங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இதோட பிரைஸ் வந்து 275 எம்ஆர்பி என்னமோ போட்டிருந்தாங்க. பட் ஆஃபர்ல வந்து 159க்கு என்னமோ கிடைச்சிருந்தது. அண்ட் நான் சொன்ன மாரி கேஷ்யூ நட்ஸ் 1/2 கேஜ் வந்து 699 அதோட எம்ஆர்பி. பட் ஆஃபர்ல வந்து 479க்கு என்னமோ வந்து வாங்கியிருந்தேன். ஆல்சோ எனக்கு ரொம்ப புடிச்ச, என் பாப்பாவுக்கு ரொம்ப புடிச்ச இந்த சால்டட் பிஸ்தாஸ். இதோட எம்ஆர்பி வந்து 759 போட்டிருந்தாங்க 1/2 கேஜி. இது வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல 479க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட வந்து விம் வந்து ஆஃபர் பிரைஸ்ல ₹90க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதாங்க நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பாய்.